வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் என்னென்னா ஒயர் பூஜை கூட போட போகிறேன். அதுக்கு இந்த வயலட் கலர் ஒயரில் 8 அடியில் 6 ஒயர் எடுத்திருக்கேன். 6 ஒயரை பயன்படுத்தி 3 பாக்ஸ் நாட் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3 பாக்ஸ் நாட்டை இதுக்குள்ள போட்டுக்கிட்டு 6 ஒயர் 8 அடியில் எடுத்து 3 பாக்ஸ் நாட் போட்டுக்கிட்டேன். 3 பாக்ஸ் நாட் போட்டுட்டு அந்த 3ஐயும் இணைச்சா நமக்கு அருங்கோணம் கிடைக்கும். பாருங்கள், அந்த 3ஐயும் இணைச்சிட்டேன், நமக்கு அருங்கோணம் கிடச்சிச்சு. ஒன்று 2 3 4 5 6 கோணம் கிடச்சிருக்கு அருங்கோணம். பாருங்கள், முதல் ஸ்டெப்பில் 3 பாக்ஸ் நாட் போட்டு 3 பாக்ஸ் நாட் இணைச்சி நம்ம அருங்கோணத்தை கொண்டு வந்தோம். சரிங்களா? இதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பில் பாருங்கள், மொத்தம் 12 ஒயர் இருக்கும். நமக்கு 2 4 6 8 10 12 ஒயர். 12 ஒயருக்கு நாம் 12 ஒயர் நான் ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். 7 அடியில் 12 ஒயர் ஒயிட் கலர்லேயும் 12 ஒயர் பிங்க் கலர்லேயும் எடுத்திருக்கேன். 7 அடியில் ஒரே கலராகவும் நம்ம எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 கலர் எடுத்திருக்கேன். 12 ஒயரு ஒயிட் கலரில் 7 அடி, பிங்க் கலரில் 7 அடி. அதில் 2 ஒயர் பயன்படுத்தி ஒரு பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன். 2 ஒயரை பயன்படுத்தி ஒரு பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன். இப்போ நான் இதில் காட்டினேன் பார்த்தீங்களா, 2 12 ஒயர் வரும்னு. இந்த 2 ஒயருக்கு இதை வச்சு பாருங்கள் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், ரைட் சைடு ஒரு ஒயரும் லெஃப்ட் சைடு ஒரு ஒயரும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 ஒயரையும் பயன்படுத்தி ஒரு நாட் போடுவேன். சேம் சைட் போடும்போது எனக்கு இப்படி வரும். அதே போல் இந்த சைடும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு இதை பார்க்க ட்ரையாங்கிள். இங்கே பென்டகன். ஒரு பென்டகன் முதல்ல ஒயிட் ஒயர் 2 பக்கம் ஜாயின் பண்ணும்போது லெஃப்ட் ரைட் சைடு வைக்கும்போது ஒரு பென்டகன் கிடச்சிது. சேம் சைடு போகிற ஒரு ஒயிட்டையும் ஒரு ப்ளூவும் ஜாயின் பண்ணும்போது ட்ரையாங்கிள் கிடச்சிது. அதே போல் சேம் சைடு போகிற ஒயிட் ஒயரையும் ப்ளூ ஒயரையும் ஜாயின் பண்ணும்போது திருப்பி எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ இப்போ ரெண்டும் பாருங்கள், இது 2 பிசிட் ஆகும். ப்ளூ கலர் ஒயர் ஒன்றா சேர்ந்துடும். பாருங்கள், ப்ளூ கலர் ஒயர் போட்டு முடிச்சோம்னா பாக்ஸ் நாட் முடிஞ்சிடும். இப்போ பாக்ஸ் நாட் வந்துச்சு. ஸோ இப்போ அடுத்த 2 ஒயருக்கு பிங்க் கலர் ஜாயின் பண்ணுறோம். பிங்க் கலரும் அதே போல் முடி போட்டு வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸ் நாட்டு அதை இப்படி ஜாயின் பண்ண போகிறேன். ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று.
முடிச்சு போடணும். பாருங்கள், நமக்கு பென்டகன் கிடச்சிருக்குல்ல. இப்போ சேம் சைட் போகிற வயலட்டையும் பிங்க்கையும் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ட்ரையாங்கிள். அதே மாதிரி இந்த சைடும் போட்டோம்னா லெஃப்ட் ரைட் போட்டோம்னா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். பாருங்கள், பென்டகன் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ 2 ப்ளூவும் ஒன்றா சீட் ஆகிடுச்சு. ப்ளூ 2 ஒன்றா சேர்ந்தால் ப்ளூ சீட் போட்டோம்னா அது நார்மல் நாட்டு, பாக்ஸ் நாட்டு. திருப்பி இப்போ இந்த இடத்துல ஒயிட்டு, ஒரு ஒயிட்டு ஒரு பிங்க்கு, ஒரு ஒயிட்டு ஒரு பிங்க்கு, அப்படி 3 இடம் சேர்த்துட்டு வருவோம். 3 2 6 ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ஸ்டெப்பில் ஒரு ஒயிட்டு ஒரு பிங்க்கு, ஒரு ஒயிட்டு ஒரு பிங்க்கு, ஒரு ஒயிட்டு ஒரு பிங்க்குன்னு 3 ஒயிட்டு 3 பிங்க் வச்சு 6 2 12 இடத்துல ஜாயின் பண்ண 6 ஜோடி ஜாயின் பண்ணியாச்சு. 12 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் போகணும் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இப்போ மூணாவது ஸ்டெப்பில் இந்த 2 கால் வந்துருக்கு இல்லைங்களா, இந்த 2 காலுக்கு இடையில இப்படி ஆஃப் ஒயிட்டும் பிங்க்கும் சீட் ஆகி பாருங்கள். 4 ஒயர், இந்த 4 ஒயரை பயன்படுத்தி 4 பிங்க் வரணும். ஒயர் ஜாயின் பண்ணால் 6 கால் வந்துருக்கும். 6 லெக்கு, கோழியோட 6 லெக்கு. அந்த 6 லெக்கு இடைப்பட்ட இடத்த நம்ம இப்படி சேர்க்கணும். பாருங்கள், அடுத்த இடத்துல பாருங்கள், இந்த 2 பிங்க்கு, இந்த 2 ஒயிட் ப்ளூ சீட் ஆகுதுல, இது ஜாயின் பண்ணலாம். இதே மாதிரி இன்னும் 5 பக்கமும் போடணும். 5 பக்கமும் போட்டு உங்களுக்கு 3வது ஸ்டெப் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 6 பக்கமும் நம்ம இந்த 4x4 போட்டு வந்துட்டோம். 6 1 2 3 4 5 6. இது 3வது ஸ்டெப் முடிஞ்சுது. இப்போ அடுத்த ஸ்டெப் அதில் இப்போ வந்து சேம் சைடு நாட்டு ஜாயின் பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பில் போட்டு அதே தான் 4th ஸ்டெப்பு. 3 ஒயிட்டு 3 பிங்க்கு ஜாயின் பண்ணுறேன். முதல் ஒயிட்டு நான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். திருப்பி அந்த வயலட் போகிறோம். வயலட் சீட்டானதாக போட்டு வச்சிட்டோம்னா முடிஞ்சு. ஒயிட்டுக்கு மேலே ஒயிட் சேர்த்த மாதிரி பிங்க்குக்கு மேலே பிங்க்கு சேர்ப்போம். இந்த பிங்க்கு வயலட்டு திருப்பி பிங்க்கு. அது பிங்க்கு பாக்ஸில் பிடிச்சிருக்கு, அதை ஜாயின் பண்ணுறோம். ஒரு பிங்க்கு ஒரு ஒயிட்டு, சாரி ஒரு ஒயிட் போட்ட போல இப்போ 2வது பிங்க் போடுறேன். திருப்பி ஒயிட்டு அப்புறம் திருப்பி பிங்க், அது மாதிரி ஜாயின் பண்ணுறேன்.
ஃபோர்த் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பும் ஃபோர்த் ஸ்டெப்பும் சேம். சேம் சைஸில் போட்டு கொடுத்துருங்க. ஒரு ஒயிட்டும் ஒரு பிங்க்கும் ஜாயின் பண்ணி காட்டிருக்கேன். இன்னும் அதுக்குள்ளே ஒரு 2 ஒயிட்டு 2 பிங்க்கு ஜாயின் பண்ண வேண்டியது. அது இங்கே ஒயிட்டு பிங்க் பிங்க் அது மாதிரி இன்னும் 2 ஒயிட்டு 2 பிங்க் ஜாயின் பண்ணி காட்டுறேன். இது ஃபோர்த்து ஸ்டெப். 4வது ஸ்டெப்பில் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், 2 ஒயிட்டு 2 பிங்க்கு 2 ஒயிட்டு 2 பிங்க்கு 2 ஒயிட்டு 2 பிங்க்கு 4 பக்கம் ஜாயின் பண்ணிடுச்சு. 5வது ஸ்டெப்பு 3வது ஸ்டெப் அதே தான். இங்கே மொத்தம் இப்போ 4/4 2/2 போட்டிருக்கோங்க. இப்போ கம்ப்ளீட் பண்ணால் 4/4 எனக்கு எடுத்து ஃபோர்த்து ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒயிட்டுக்கு மேலே ஒயிட்டு பிங்க்குக்கு மேலே பிங்க்குன்னு 3 ஒயிட்டு 3 பிங்க்கு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஃபோர்த் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபிஃப்த்து ஸ்டெப்பு நம்ம தேர்ட் ஸ்டெப் இந்த மாதிரி 2க்கு 2 பிடிச்சிக்கணும்ல, அதே மாதிரி தான் இப்போ ஃபிஃப்த்து ஸ்டெப்பும் வரும். நல்லா டைமண்ட் 4/4 டைமண்ட் வரும். இந்த மாதிரி இதில் ஒயிட் பிங்க் காம்பினேஷனில் 4/4 டைமண்ட் கிடைக்கும் நமக்கு. ஃபிஃப்த்து ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப்பும் ஃபிஃப்த்து ஸ்டெப்பும் ஒரே மாதிரி இருக்கும். செகண்ட் ஸ்டெப்பும் ஃபோர்த் ஸ்டெப்பும் ஒரே மாதிரி. செகண்டு ஃபோர்த்து ஒரே மாதிரி, தேர்டு ஃபிஃப்த்து ஒரே மாதிரி. பாருங்கள், 4/4 டைமண்ட் நமக்கு கிடைக்கும்னு சொன்னாங்களா. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 4/4
நான் சொன்ன மாதிரியே 4x4 டைமண்ட் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம பேஸ் வந்து அருங்கோணன்றதுனால இதே போல் 6 டைமண்ட் நமக்கு கிடைக்கும். 6 பக்கமும் 6வும் போட்டுட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 முடிச்சிருக்கேன், இதே போல் இன்னும் 6 போட்டுட்டு வரேன். இது 5வது ஸ்டெப். ஸ்டெப் 5 கம்ப்ளீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 4x4 டைமண்டு 6 பக்கமும் வந்துடுச்சு. ஸோ ஸ்டெப்பு 5 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 6வது ஸ்டெப்பு பார்டர் போடணும். 6வது ஸ்டெப்பு இந்த ப்ளூ வேரை பயன்படுத்தி பார்டர் பண்ணணும். இதுவும் 6 பக்கமும் டிஃப்ரெண்ட் லைன் வரும். உங்களுக்கு பார்டர் மாதிரி ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து ப்ளூவும் ஒயிட்டும் வரும். ஒரு பக்கம் பிங்க்கும் ஒரு பக்கம் ஒயிட்டும் பார்டர் மாதிரி வரும். ரெண்டு பக்கமும் ப்ளூ கலர் பார்டர் மாதிரி வந்துட்டு ஒரு பக்கம் பிங்க்கு ஒரு பக்கம் ஒயிட் வந்துச்சு. இது விசிட் ஆகும். 2 ப்ளூ 1 ஆகும். ஸோ பாருங்கள் பார்டர் மாதிரி வந்துச்சுன்னா உள்ள 4x4 டைமண்ட் வந்துருக்கு. இந்த மாதிரி 6 பக்கமும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஸ்டெப் 6வது ஸ்டெப்போடு முடிச்சிருக்கும். அப்புறம் 7வது ஸ்டெப். 7வது ஸ்டெப்பு இந்த 2 வி ஷேப் இடையில் ஒரு டைமண்ட் ஆஃப் டைமண்ட் வரும். இப்போ இங்கே ஃபுல் டைமண்ட் வராமல் ஆஃப் டைமண்ட் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த இங்கே ஃபுல் டைமண்ட் 4x4 வந்துச்சுங்களா, இங்கே வந்து ஆஃப் டைமண்ட் தான் வரும். சரிங்களா, இது 7வது ஸ்டெப். 7வது ஸ்டெப்பு பாருங்கள். இந்த 2 பார்டர் மாதிரி வந்துச்சுங்களா, அந்த 2க்கு இடைப்பட்டத்தில் ஒரு ஆஃப் டைமண்ட் வரணும். ஃபோர் பை ஃபோர் வந்ததுன்னா ஃபுல் டைமண்ட், இது வந்து ஆஃப் டைமண்ட் வரும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் டைமண்ட். ஸோ இதுதான் 7th ஸ்டெப். இதே மாதிரி இப்போ ஒரு இடத்துல போட்டிருக்கோம், இது மாதிரி இன்னும் 5 இடத்துல வரும். நான் போட்டுட்டு காட்ட பாருங்கள். இது ஆஃப் டைமண்ட். ஃபுல் டைமண்ட்னா 4x4 உள்ள பாதி ட்ரையாங்கல் மாதிரி வந்துருப்பாங்க. ஆஃப் டைமண்ட். ஆஃப் டைமண்ட் கட் பண்ணால் இப்படி தானே வரும். இந்த மாதிரி இன்னும் 5 பக்கம் போட போகிறேன். போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்டெப்போட பேஸ் முடிஞ்சிச்சு. இந்த மாடல் பூஜா கோடியோட பேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாம் சுற்றி ஒரு ரவுண்ட் ஷேப் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் கொடுத்து ஹைட் வளர்த்தி முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மொத்தம் 7 ஸ்டெப் போட்டிருக்கோம். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. கீப் சப்போர்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளர்க. இன்று திருமண நாள், பிறந்தநாள் காணும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள்.